Yeah. Mm. சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் அருள் தரும் சாயிநாதனே சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் சத்குரு பாபா சாந்தமே பாபா நற்கதி பாபா நல்கிடும் பாபா மனம் உன்னை தினம் போற்றுமே சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் ராமனும் பாபா கண்ணனும் பாபா ஈஸ்வரன் பாபா யாவுமே பாபா பரிவுடன் நீ பார்க்கிறாய் சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் கண்களில் பாபா அருள் தரும் பாபா கனிவுடன் பாபா காத்திடும் பாபா யமதுயிர் நீ அல்லவா சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் சந்திரன் பாபா சூரியன் பாபா அனைத்திலும் பாபா உன்முகம் பாபா நிழல் தரும் தெய்வீகமே சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் உயிரினம் பாபா உன் புகழ் பாபா தினம் தினம் பாபா பாடிடும் பாபா உனையன்றி துணையில்லையே சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் 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 சரணம் சாயிராம். வெரி நைஸ் ஜெயஜி. அன்னைக்கு இதே இதே ஏராமோட டியூன். பாட்டு ஹேராம் போட்டேல், இன்னைக்கு சாய்ராம் போட்டேல். வெரி குட், வெரி நைஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். तू ही माता, तू ही पिता है, कोई तुम्हें जय श्री बालाजी कृष्ण சொல்லேடா. हाँ यस सर जय श्री कृष्ण सर जय श्री कृष्ण जी. फोर्थ अध्यायम कर्मण्य कर्म यः पश्येत् अकर्मणि च कर्म यः स बुद्धिमान् मनुष्येषु स युक्तः कृष्णकर्मकृत् ब्रह्मार्पणं ब्रह्महविर्ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्धव्यं ब्रह्मकर्म समाधिना. பியூட்டிஃபுல். நேத்திக்கெல்லாம் சொன்னவா இதுக்கு மீனிங்கும் சொன்னார். உங்களால முடிஞ்சதுன்னா மீனிங் சொல்லுங்க. ஏன்னா இது மீனிங்ஸ் வாரம். எஸ் சார் 18 ஸ்லோகா வந்து இந்த கர்மண்ய கர்ம எப்பஷேத் சொல்றதுல வந்து யார் செயல்களில் செயலின்மை மற்றும் செயலின்மையில் செயலை பார்க்கிறாரோ அவர் மனிதர்களில் புத்திமான். அவர் ஒரு யோகி மற்றும் எல்லா கர்மங்களையும் செய்பவர். Perfect. அடுத்து இந்த ஸ்லோகா நம்பர் 24 பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவில் போது பிரம்மன் தான் அர்ப்பணம், பிரம்மன் தான் அக்னி, வழங்கப்படுவதும் பிரம்மன், வழங்குபவனும் பிரம்மன். யார் கர்மங்களில் பிரம்மனில் முழுதாக மூழ்கி இருக்கிறதோ அவர்தான் பிரம்மனை அடைவார். Perfect. Very nice. Very nice. Thank you ji. Thank you. தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லலாம்.
ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये कलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। जय श्री कृष्ण जी। Sir, 1 second, please. Sure. Sir, start பண்ணிட்டா. பண்ணுங்களேன், ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஓ பியூட்டிஃபுல். दीन दयाळा सद्गुरुराया तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो சபரியோடும் ராமரோட அந்த அந்த மீட்டிங் பத்தி படிச்சிருந்தேன். அந்த மீட்டிங் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகா 9 விதமான ஸ்டெப்ஸ் இருக்கு. 9 படிகளை ஏறணும் பக்தியை அடையிறதுக்கு. அது பகவான் 9 ஸ்லோகமா ராமச்சரித்த மனசு சொல்றார். नवधा भगति कहूं तो ही पाई सावधान सुनु धरु मन माई. இந்த மாதிரி 9 விஸ்வரூப தர்ஷன யோகம். பகவானோட விஸ்வரூபம் பிரபஞ்சத்தையும் தனக்குள்ள தாங்கி இருக்கிற ஒரு பகவான் அந்த ரூபத்தை காண்கிற அத்தியாயம் இது. அதனால இதுக்கு விஸ்வரூப தர்ஷன யோகம் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த அத்தியாயத்தை 7 அப்படின்னு பயந்துட்டே கேட்கிற. அதுக்கு பகவான் உடனே நான் உனக்கு அந்த விஸ்வரூபத்தை காண்க. பக்தி யோகம், பக்தி யோகம் நீதிக்கணும். யாரோ சொல்லியிருந்தா பக்தினா என்ன அப்படின்னு. பகவத்கீதை நீங்க தான் சொன்னேன். சரி, பகவத்கீதை ஒரு கோயில் அப்படின்னா அதோட முக்கியமான அம்சம் கர்ப்பகிரகம்ங்கிறது இந்த 12வது அத்தியாயம்தான். பக்தி யோகம் படிப்படியா பகவான் பக்தி யோகம் பண்றதுக்கு, பக்தி வைக்கிறதுக்கு, பகவான் அடையறதுக்கு நம்மளோட ஒரே நோக்கம், நம்ம எல்லாரும் டெய்லி சொல்றது இதுதான். ஒரே நோக்கம் நமக்கு என்னன்னா பகவானோட சரண அடையணும், பகவானோட ஐக்கியமாயிடணும், பகவானோடயே இருந்துட்டு அவரோடையே கலந்துண்டு திரும்பி இந்த ஜென்மத்துல வரக்கூடாது, திரும்பி இந்த எந்த உலகத்திலையும் வரக்கூடாது, டைரக்டா பகவானோட இருக்கணும். சொர்க்கலோகமும் வேண்டாம், எந்த லோகமும் வேண்டாம், நமக்கு பகவானோட லோகம்தான் வேணும், பகவானோடயே இருக்கணும், பகவானோட கலந்துட்டு இருக்கணும். இதுதான் நம்மளோட
முக்கியமான நோக்கம் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு வழி எதுன்னா பக்தி யோகம். வேற வழிகள்லாம் இருந்தாலும் அந்த வழிகளுக்கெல்லாம் தாண்டி இருக்கிறது பக்தி யோகம். அந்த வழிகள்லாம் முக்கியமான வழிகள். அந்த வழிகள்லாம் பண்ணினாதான் பக்தி யோகம் நமக்கு வர முடியும். ஸோ அதுக்காக ஞான யோகம் வேண்டாமா, கர்ம யோகம் வேண்டாமா, தியானம் வேண்டாமா அப்படின்லாம் இல்லை. அந்த மாதிரிலாம் யோசிக்காம பகவான் சொல்றாரு எப்படி அந்த பக்தி யோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற வழிகள் நமக்கு இந்த அத்தியாயத்துல கிளியரா சொல்லியிருக்கா. பகவான் போன அத்தியாயத்துல என்ன சொன்னார்னா 10வது 11 அத்தியாயத்தை ரெண்டுத்துலயும் பார்த்தேன்னா எல்லாத்துலயும் எல்லாமே நாதான், எல்லாமே எனக்குள்ள இருக்கு அப்படிங்கறத கிளியரா சொல்லி காமிச்சார். தன்னோட விபூதிகளா இருக்கட்டும், தன்னோட விஸ்வரூபமா இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே விபூதிகள்னு சொல்றச்ச எல்லா இடத்துலயும் என்னை பார்க்கறதுக்கு நீ என்ன பார்க்கணும்னு சொல்ற இல்லையா, எல்லா இடத்துலயுமே நீ என்ன பார்க்கலாம், எல்லாமே என்னோட விபூதிகள் தான் அப்படின்னு 10வது அத்தியாயத்தை சொன்ன அப்புறம் 11வது அத்தியாயத்துல எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு, நீ எனக்குள்ள பார்த்தேன்னா எல்லாமே உனக்கு தெரியும், எனக்கு இந்த டைம் ஸ்பேஸ் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு, நீங்க தான் அதெல்லாம் டைமும் ஸ்பேஸுமா போட்டோவா பாக்குறேன், ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு போட்டோவா நீங்க பார்த்துட்டு அந்த க்ஷணத்துல இருக்கிற அந்த போட்டோ மட்டும்தான் உங்களுக்கு தெரியறது, ஆனா எனக்குள்ள முழுசாவே இருக்கு, யார் இறக்க போறா, எப்ப இறக்க போறா, எல்லாமே எனக்குள்ளதான் ஓடின்னு இருக்கு, இது என்னோட விஸ்வரூபத்துல பாரு அப்படின்னு பயங்கரமா பார்த்துட்டு அர்ஜுனன் கதறி போய் எனக்கு உன்னோட சதுர்புஜ ரூபமும் உன்னோட மனுஷ ரூபத்தும் காமிச்சிரு, எனக்கு அந்த ரூபம்லாம் பார்க்க வேண்டாம், ஏன்னா அது எவ்வளவு அழகா இருந்தாலும் அதுல பயங்கரமானதும் இருக்கு, ரெண்டும் சமமா ரெண்டும் ஓடின்னு இருக்கு. பகவான் அதுக்கு பொருட்படுத்தாம எனக்குள்ள இருக்கிற இந்த கொடூரமான ரூபமும் எனக்குள்ள இருக்கிற இந்த மென்மையான ரூபம் ரெண்டுமே எனக்குள்ள இருக்கு, எனக்கு அதனால அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அது ரெண்டுமே இருக்கதான் இருக்கும், ரெண்டுமே எனக்குள்ளதான் இருக்கும். ஆனா நமக்கு பகவான் அந்த மாதிரி பார்க்க முடியறது இல்லை. பகவான் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கா, எல்லா பொருளும் பகவான் அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கே தவிர பார்க்க முடியறது எனக்கு உங்களை மாதிரி தான் பார்க்க முடியும். ஒரு பொருளாக தான் பார்க்க முடியும், ஒரு மனிதரை ஒரு மனிதராக தான், தனி மனிதராக தான் பார்க்க முடியும். ஏன்னா எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நான் இங்க முடிகிறேன், அவர் அங்க ஆரம்பிக்கிறார், நான் இங்க முடிகிறேன், அதுக்கப்புறம் ஒரு பொருள் வருது, அந்த பொருளுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு. எந்த ஸ்பேஸ் எவ்வளவுதான் தொட்டுக்கிட்டு வச்சிருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் நமக்கு தான் தெரியும், இது இங்க எனக்கு முடியறது, அங்க அது ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்மளோட புலன்கள்லாம் நமக்கு சொல்றது. ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை, எல்லாமே ஒன்னா இருக்கு. அதெல்லாம் பகுபாவோட பாக்குறேன்னா இவ்வளோ கைகள் இருக்கு அந்த அந்த விஸ்வரூபத்துல, எல்லாமே பகவானுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு அர்ஜுனனுக்கு அந்த திவ்ய திருஷ்டி கொடுத்தா கூட அப்படிதான் பார்க்க முடியுது தவிர எல்லாம் ஒன்றாக எல்லாமே பகவானா பாக்குறதுக்கு முடியறது இல்லை அவளுக்கும். ஆனா எல்லாமே பகவான் என்ன சொல்ற, எல்லாமே நான் தான், எல்லாருக்குள்ளயும் நான் இருக்கேன், எனக்குள்ள எல்லாரும் இருக்கிறார்கள், அதை நீங்க பார்க்கணும், அதை உங்களுக்கு என்னைக்கு புரியறதோ அப்போ உங்களுக்கு நானும் எனக்குள்ள நீங்க வந்துடலாம், நீங்களும் நானும் ஒன்று அப்படின்னு கலந்துடலாம். ஆனா அது பண்றது நம்ம ரொம்ப கஷ்டம், நம்மளால முடியாது, ஈஸியான விஷயம் இல்லை. அதனால்தான் பகவான் சொல்றா இந்த பக்தி யோகம் பண்ணுங்கோ. பக்தி யோகம்னா நித்தியமா பக்தி பண்றது, அனன்யமா பக்தி பண்றது, நித்தியமா பக்தி பண்றது, எப்பொழுதுமே ஒரு பக்தியும் ஒரு நம்பிக்கையோடும் இருக்கிறது. பகவான் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கார், பகவானுக்குள்ள எல்லாரும் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அண்ட் ஒரு பக்தி ரெண்டும் இருக்கணும். அதான் 11வது அத்தியாயத்துல இந்த பக்தி யோகத்துக்கான ஒரு விதையை நமக்கு கொடுத்தார். இந்த அத்தியாயத்துல அதை இன்னும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்றார். சோ அர்ஜுனன் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்ச கேள்வி கேட்கிறான், உங்களுக்கு தான் எவ்வளவோ பக்தர்கள்லாம் இருக்காளே, பகவான வழிபாடு பண்ற பக்தர்கள்லாம் இருக்காளே,
அதுல யாரு சிறந்தவா? உன்னோட சகுணமான ரூபமுள்ள இந்த பகவானை வேண்டிக்கிறவா உத்தமர்களா, இல்ல உன்னோட இந்த நிரகுண நிராகார ரூபத்தை நெச்சிண்டு நிர்குண நிராகார பகவானை நினைச்சுண்டு பக்தி பண்றாளே அவா அவா மகத்தானவாளா அப்படின்னு கேக்குறார். சகுணபூர்வ பக்தி இருக்கிறவாள் தான் வேஷ்டமானவர். க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். க்ஷேத்திரமும் க்ஷேத்ரஜனுக்கும் இருக்கிற விபாகம், அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்க்கான யோகம். இதுல 2 ஸ்லோகங்கள் எடுத்திருக்கும். 22 and 30 அழகான அத்தியாயம். குணத்ரய விபாக யோகம். 3 குணங்கள், சத்துவகுணம், ரஜசகுணம், தமசகுணம். 3 குணங்கள் பத்தியும் அதனால நமக்கு என்ன நடக்கிறது, அதை எப்படி தாண்டறது, யார் அதை தாண்ட முடியும், அதை தாண்டினா என்ன, அப்படிங்கிற கேள்விக்கு பகவான் பதில் அளிக்கிறார். இந்த அத்தியாயம் 14வது அத்தியாயம் முடிச்சிருக்கோம். டெஸ்ட் ரிசல்ட் இன்னும் வரலை, அது சீக்கிரம் வந்துடும். அதுக்கு முன்னாடி 15வது அத்தியாயம் நம்ம ஆரம்பிக்கலாம். புருஷோத்தம யோகம். ரொம்ப அழகான ஸ்லோகம். 12வது ஸ்லோகம், 12வது அத்தியாயம் கர்ப்பகிரகம் அப்படின்னு சொன்னோம்னா கீதாவோட அதுல இருக்கிற டயட்டி இந்த அத்தியாயம் 15வது. ஏன்னா 15வது அத்தியாயத்துல நிறைய கீதையோட சாராம்சம் மட்டும் இல்ல, இந்த வேதாந்தங்களோட சாராம்சம் எல்லாமே அந்த ஒரு அத்தியாயத்துல கொண்டு வந்திருக்காரு பகவான். இந்த அத்தியாயத்துல பகவான் நம்மளோட ஜீவாத்மா பத்தி அவ்வளவு துல்லியமா அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்கா. அது எப்படி பகவான் எப்படி எல்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் இந்த ஜீவாத்மாவும் இந்த உலகமும் பிரம்மனும் பகவானும் இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒண்ணு கலந்துன்னு இருக்குங்கிறது இந்த அத்தியாயத்துல ரொம்ப அழகா இருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த அத்தியாயம் புரியறதுக்கு கொஞ்சம் நம்மளோட அறிவாற்றலுக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டதா இருக்கலாம். அதனால்தான் பகவான் புரிஞ்சதும் புரியாததும் கலந்து வச்சிருக்காரு. அந்த எது தெரியறதோ அதை வச்சுண்டு புரியாத அந்த சூக்ஷ்மமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு இந்த அத்தியாயத்துல. எல்லாம் இங்க நம்ம எழுத்துன்னு போதுன்னா புருஷோத்தமன்ட்டு அழிச்சுன்னு போறது. புருஷர்களே உத்தமமான அப்படின்னா பகவான் கிட்ட பகவானை எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கலாமோ எல்லாம் இந்த அத்தியாயத்துல ரொம்ப ரொம்ப அழகா சொல்லி. இந்த அத்தியாயத்தை பார்த்தேன்னா ஒரு 6 பிரிச்சுக்கலாம். முதல் 3 ஸ்லோகங்கள் இந்த சம்சாரங்கிறது என்னது அதை பத்தி சொல்லி கொடுத்திருக்கார். 3ஆவதுல இருந்து 6வது ஸ்லோகத்தை எடுத்தீங்கன்னா இந்த சம்சாரத்தோட பந்தத்துல விட்டு மோட்சம் எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கான வழி சொல்லி கொடுத்திருக்கார். 7ஆவதுல இருந்து 11வது ஸ்லோகம்ல பிரம்மன் நான் என்ன, பிரம்மனும் இந்த ஜீவாங்கிறதும் எப்படி ஒன்று அப்படிங்கறத காமிச்சிருக்கார். எப்படி பிரம்மனும் ஜீவாவும் ஒன்று, அதே மாதிரி 12ல இருந்து 15வது ஸ்லோகத்துல பிரம்மனும் இந்த ஜெகத்தும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. எப்படி இந்த பிரம்மனும் ஜீவாவும் ஒண்ணு, பிரம்மனும் ஜெகத்தும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 16ல இருந்து 18வது ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா பிரம்மன் தான் இந்த புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 2 ஸ்லோகத்துல புருஷோத்தமன் ஞானம் கிடைச்சதுன்னா அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத விஷயத்த சொல்லிருக்காரு. இந்த 20 ஸ்லோகங்கள். இந்த 13வது 14வது அத்தியாயங்கள்ல பார்த்தேன்னா இந்த கீதையோட மெயின் சாரமான இந்த ஜீவா இந்த ஈஸ்வரா, இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிறத வச்சுட்டு
இந்த ரெண்டு அத்தியாயங்கள் இருக்கு. சோ இது ரொம்ப புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான். சோ அதனால இந்த அத்தியாயத்துல இதே விஷயத்த ஆனா வேற விதமா ட்ரை பண்ணிருக்காரு பகவான் சொல்லி கொடுக்கறது. சோ முதல் 2 ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா பகவான் இந்த சம்சாரம்ங்கிறது ஒரு அனித்தியமான ஒரு சம்சாரம். அனித்தியம்னா முடியாதுன்னு இல்ல, முடி ஆரம்பமும் இருக்கு, முடிவும் இருக்கு. ஆனா அது பார்க்கறதுக்கு இன்ஃபைனைட்டா இருக்கிற இந்த சம்சாரம் அத ஒரு மரத்தோட, பீப்பிள் மரத்தோட கம்பேர் பண்ணிருக்கார். எப்படி இந்த அரச மரம்ங்கிறது எல்லா இடத்துலயும் தன்னோட விழுதுகளை போட்டு தன்னோட ரூட்ஸ போட்டு அதுக்கு நிறைய களைகள் இருக்கும், நிறைய ரூட்ஸ் இருக்கும். அது பார்த்தாலே ஒரு ஆரம்பிக்கிற சீத்துணும்னு ஆரம்பிச்சு அது சடனா அதோட ஒரு சம்சாரம் அப்படியே ஒரு மரத்திலேயே ஒரு சம்சாரம் இருக்கிற மாதிரி அவ்வளவு பெருசா ஆயிடும். அதுவும் அந்த மரத்திலேருந்து கீழே தொங்குற மாதிரியான ரூட்ஸ் இருக்கு. சோ அதை பார்த்தாலே கொஞ்சம் மிஸ்டீரியஸா இருக்கும். என்ன இப்படி ஒரு மரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த மரத்துல எப்படி எல்லாம் மாட்டின்னு இருக்கோ அது மாதிரி ஜீவாவும் இந்த ஜீவாத்மாவும் இந்த சம்சாரத்துக்குள்ள அப்படி மாட்டின்னு இருக்கு அப்படின்னு முதல் 2 ஸ்லோகத்துல சொல்லிட்டு அடுத்த 2 ஸ்லோகத்துல, அதாவது 3ஆவதுல இருந்து 5ஆவது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா பகவான் இதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறார். எப்படி அப்படின்னா இதோட ஒரு பிணைப்பு இல்லாம இருக்கிறது, இந்த சம்சாரத்தோட ஒரு பிணைப்பு இல்லாம இருக்கிறது. ஏன்னா சம்சாரத்தில் இருக்கிற சாமான்களுக்கு பின்னாடி, பொருள்களுக்கு பின்னாடி நம்மளோட பிணைப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு பின்னாடி அலைஞ்சோம்னா இந்த ஞானத்தை அடையணும்ங்கிற இந்த புத்தி போகவே போகாது. சோ இந்த மாதிரி இந்த மனசை இந்த பிணைப்பிலேருந்து வெளியில கொண்டு வந்தோம்னா நம்ம பிரம்மன் என்ன அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிக்கலாம். இதுதான் ஞான யோகம். இந்த மாதிரியான ஒரு ஞான யோகம் கிடைக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த துவைத்தத்திலேருந்து, அதாவது எல்லாமே துவைத்தமா தானே இருக்கு. புகழ், அவமானம், ஞானம், குழப்பம், இதுலேருந்து பிரிஞ்சு வந்தாதான் நம்மளால பிரம்மனை அடைய முடியும். இப்ப 6ஆவது ஸ்லோகத்துல பிரம்மன் என்ன அப்படிங்கிற பத்தி ஆரம்பிக்கிறார். அத அது மேல வெளிச்சம் போகாது, ஏதான ஒரு வெளிச்சம் பட்டு அது தெரியும் இல்லை. ஏன்னா அது எல்லாத்துக்குமே வெளிச்சம் கொடுக்க வேண்டியது. இந்த பிரம்மனை அடைஞ்சா திருப்பி இந்த சம்சாரத்துக்கு திருப்பி வர வேண்டாம் அப்படின்னு இந்த 6 ஸ்லோகத்தை சொல்லிட்ட அப்புறமா பகவான் இந்த ஜீவா அண்ட் ஜெகத் ரெண்டுமே பிரம்மன் தான் அப்படிங்கறது சொல்ல ஆரம்பிச்சார். இன்னைக்கு 16ஆவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம். அழகான அத்தியாயம். இந்த அத்தியாயம் ஏன் முதலே வரல அப்படின்னு கூட ஒரு கேள்வி வரலாம். அந்த மாதிரியான ஒரு அத்தியாயம். 16, 17, 16ஆவது அத்தியாயம் பர்டிகுலர்லி நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது ஒரு அப்பெண்டிக்ஸ் மாதிரி, மெயின் புக்ல இருந்து ஒரு தனியான அந்த புக்கு பத்தியான சில விஷயங்களை சொல்லவே இல்லை. அந்த புக்ல
ஆனா அது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு தனியா வந்து அட்டாச்மெண்ட் இருக்கும் புக்ல. அந்த மாதிரி கூட வந்து சில பேர் இந்த 16வது அத்தியாயத்தை பத்தி சொல்றா. தெய்வாசுர சம்பத் விபா, ஆசுரி குணங்கள் தெய்வ குணங்கள்லாம் ஆரம்பிக்கிறார். அதுலயும் 12வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா 9வது அத்தியாயத்துல மோகாஷா மோக கர்மாணு மோக ஜான விஜேதச ராட்சசி மாசுரீம் செய்வ பிரகிருதிம் மோகினிம் ஸ்ருதா. அப்படின்னா யாருக்கு வந்து ஒரு யூஸ்லெஸ் வேலைக்கே இல்லாத ஆசைகளும் கர்மங்களும் ஞானமும் சேதனை இல்லாம இருக்கிறவாளுக்கு ராட்சசி குணம் வரும். அவளுக்கு வந்து மோகினி இந்த மாயையில தான் அவ இருப்பா அப்படின்னு சொல்ற. உடனே 13வது ஸ்லோகத்திலயும் இந்த தெய்வீ குணங்கள் பத்தி சொல்லிச்ச. மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதிமாஸ்ரிதாக பஜந்தியனன்ய மனசோ ஞாத்வா பூதாதி முவ்யயம் அப்படின்னு உடனே நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்க. என்னதான் நான் தான் மெயின் அப்படின்னு யாரு என்னை பத்தி யாருக்கு தெரியறதோ அவாதான் மகாத்மா. அவ வந்து எப்பொழுதுமே என்னுடைய மேல ஒரு தெய்வ குணங்களை வச்சுண்டு எப்பொழுதுமே என் மேல முழு தியானத்தோட இருப்பா. அப்படின்னு இந்த இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே 10வது அத்தியாயத்திலையும் இந்த ஞானம் வச்சுட்டு விஞ்ஞானம் எப்படி பகவானை அடையலாம் அப்படிங்கிறதுக்காக 10வது அத்தியாயம் கிட்டத்தட்ட 11 ஸ்லோகங்கள் வரைக்கும் இதேதான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த 11 ஸ்லோகங்கள் 10வது அத்தியாயம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆசுர குணங்கள் தெய்வ குணங்களை பத்தி சொல்லணும். அதான் லாஜிக். ஆனா அதுக்குள்ள அர்ஜுனன் உடனே அவரை புகழ்ந்து உன்னோட விபூதிகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டுற. உடனே பகவான் வந்து தன்னோட விபூதிகளை பத்தி சொல்லிட்டு கடைசியில சொல்றது, எதுக்கு உனக்கு இதெல்லாம் அர்ஜுனா? என்னோட ஒரு துரும்பு, என்னோட உடம்புல இருக்கிற என்னோட ஒரு கையில இருக்கிற ஒரு நுனியில இதெல்லாம் நான் இந்த உலகத்தை தாங்குறேன் அப்படிங்கிறது. எதுக்கு இதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறது. இல்ல அர்ஜுனுக்கு உடனே இன்னும் இதாது, ஐயோ உன்னோட உடம்புல இருக்கிற ஒரு பாகத்துல இருக்கிற ஒரு நுனியில வச்சுன்னு நீ இந்த உலகத்தை தாங்குறியா? அப்படின்னா நீ என்னங்கிறது எனக்கு முழுசா காமி அப்படின்னு பகவான் வந்து தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சிருக்காரு. அந்த விஸ்வரூபத்தை காமிச்சுட்டு கடைசி கடைசியில சொல்றது, என் மேல முழுசா யாரு அனன்ய பக்தி வைக்கிறாளோ, அந்த மாதிரி அனன்ய பக்தி வைக்கிறவாள்லாம் எப்படி இருப்பா அப்படிங்கிறத வச்சு சொல்றார். உடனே 12வது அத்தியாயத்தை ஆரம்பிச்சோடனே அர்ஜுனன் கேட்கிறார், பின்ன உன் மேல பக்தி இருக்கிறவாள் தான் யார் சிறந்தவா? உன் மேல இப்படி பக்தி வச்சுருக்கவா சிறந்தவாளா, இல்ல நிர்குணமான நிராகார பகவான் ஒரே சத்தியம் பிரம்மன் அதை நினைச்சுட்டு இருக்கிறவா சிறந்தவாளா அப்படின்னு கேட்டுறான். உடனே பகவான் வந்து பக்தர்கள் பத்தி பக்தி யோகத்தை பத்தி 12வது அத்தியாயம் முழுக்க சொல்லிட்டு இருக்கார். அண்ட் 13வது அத்தியாயத்துல பிரம்மன்னா என்ன அதை பத்தி முழுசா சொல்லிட்டு இருக்காரு. அது 13வது அத்தியாயத்தோட அப்படியே கண்டினியூ பண்ற. 14வது அத்தியாயம் பாதி வரைக்கும் இந்த பிரம்மன் அதோட குணங்கள் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இந்த குணங்கள்னால எப்படி இதெல்லாம் வருது அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து அர்ஜுனன் கேட்கிறா, இந்த குணங்கள்லாம் தாண்டி போனவரை பத்தி எனக்கு சொல்லேன் அப்படிங்கிற. யார் எப்படி இந்த 3 குணங்களையும் தாண்டி போயிருக்காளே அவள்லாம் எப்படிப்பட்டவா அப்படிங்கிற. உடனே பகவான் வந்து இந்த 3 குணங்களையும் எப்படி தாண்டி போகணும் சொல்லிட்டு, எப்படி பக்தி பண்ணணும், அனன்யமா எப்படி பக்தி பண்ணணும், வேற ஒண்ணுமே இல்லாம பகவான் மேலேயே முழு பக்தியோட இருக்கணும் அப்படின்னு 15வது அத்தியாயத்தை ஆரம்பிச்சு இந்த அனன்ய பக்தினா என்ன அப்படிங்கிறது 15வது அத்தியாயத்துல சொல்றார். சோ பார்த்தீங்கன்னா அது ஏன் சொல்ல வரேன்னா, 7வது அத்தியாயத்திலேயே பகவான் வந்து இந்த அசுரகுணம் தெய்வ குணங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆனா இந்த நம்ம மாதிரி இருக்கிற அர்ஜுனன் கேள்வி மேல கேள்வி கேட்கறதுனால
பகவானும் இந்த இந்த கீதையே அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்கிறானோ அதுக்கு பதில் சொல்றதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு இந்த பகவத்கீதையே கொண்டு வந்தாலும் அதனால அர்ஜுனன் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லி சொல்லி அதுக்கப்புறமா தான் பகவான் சொல்ற, சரி நான் இப்போவாது உனக்கு இந்த அசுர குணங்கள்லாம் என்ன, தெய்வ குணங்கள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்றேன். அதுக்குதான் ஒரு லைன்ல சொல்லிட முடியாது. இத 7வது அத்தியாயம் ஆரம்பிக்கலாம். ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். 3 வித ஸ்ரத்தைகள், அதோட அதுல இருக்கிற டிஃபரன்சஸ்களை பத்தி. ஓம் தத் சத் அப்படின்னா என்ன அப்படின்னு பகவான் சொல்லி கொடுக்கிறார். இது பிரம்மனின் வாயிலிருந்து வந்தது. இது நம்ம எந்த மாதிரியான ஒரு யாகம் பண்ணாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு தபஸ் பண்ணாலும் சரி, தானம் பண்ணாலும் சரி, நம்ம சொல்றது. சத்துங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நிஜம் எது, நல்லது எது, சரியான செயல் எது, எப்படி உறுதியோடு செய்வது, எப்படி பகவானுக்காக பண்றது, இதெல்லாமே எல்லாம் சத்தோடு வேற வேற அர்த்தங்கள். ஓம் ஓம்காரநாதன் பகவான்கிட்டேருந்து வந்தது, பகவான் வாயிலிருந்து வந்தது. பகவான் கடைசி ஸ்லோகத்துல ஸ்ரத்தை எவ்வளவு ரொம்ப முக்கியமானது, ஸ்ரத்தை இல்லாம எந்த மாதிரியான ஒரு நற்காரியங்கள் பண்ணாலும் அதுக்கான பலன் கிடைக்காது, அது அசத்தாக தான் முடியும், சத்தா இருக்க முடியாது அப்படின்னு பகவான் 28வது ஸ்லோகத்துல சொல்லி இந்த கீதையை ஆரம்பிச்ச திருதராஷ்டிரன் தான் ஆரம்பிக்கிறார். என்ன ஆறுது இந்த யுத்தத்துல அப்படின்னு புரியறதுக்காக என்னோட பிள்ளைகள்லாம் ஜெயிக்கிறாளா, மகன்கள்லாம் ஜெயிக்கிறாளா, இல்ல பாண்டு புத்திரர்கள்லாம் ஜெயிக்கிறாளான்னு கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கேட்கறது என்ன நடக்கிறதுன்னு, இந்த யுத்தம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படி. அதுக்கு பதிலாக கடைசியா ஸ்லோகத்துல சஞ்சயன் சொல்றது, யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிர் த்ருவா நீதிர்மதிர் மம. யத்ர எங்க யோகேஸ்வர கிருஷ்ணோ யோகத்தின் ஈஸ்வரனான கிருஷ்ணன், யத்ர எங்கு பார்த்தோ அர்ஜுனன் தனுர்தர வில் வைத்திருக்கும், தத்ர அங்கு ஸ்ரீ மங்களம், விஜயோ வெற்றி, பூதிஹி செழிப்பு, துருவா தவறாத, நீதி நீதி, மதிஹி கருத்து, மம என். எங்கு யோகத்தின் ஈஸ்வரனான கிருஷ்ணர் மற்றும் வில்லை வைத்திருக்கும் அர்ஜுனன் இருக்கிறாரோ அங்கு மங்களம், ஜெயம், செழிப்பு மற்றும் தவறா நீதி இருக்கும் என்பது என் கருத்து அப்படின்னு சஞ்சயன் சொல்லி விஜயலட்சுமி ஜி. சொல்றேன். यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम. பியூட்டிஃபுல்லி பர்ஃபெக்டா சொல்லி, ரொம்ப அழகா. Thank you, எத்திர sir. யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தர. ராஜன்ட்ட திருதராஷ்டிரன்ட்ட சஞ்சயன் சொல்ற, எங்க கிருஷ்ணர் யார் அர்ஜுனனை காப்பாத்திண்டு அவருக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரோ, யோகேஸ்வரன், யோகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன்,
எல்லா பவரும் அவர்கிட்ட இருக்கு. எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஞானம், திறமை, எல்லாமே. அந்த மாதிரி அந்த யோகேஸ்வரனான கிருஷ்ணர் எங்க இருக்காரோ, அண்ட் இந்த வில்லை வைத்திருக்கும் அர்ஜுனன் எங்க இருக்கிறாரோ, அங்க விஜயம், மங்களம், செழிப்பு, தவறா நீதி இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட மதி, என்னோட கருத்து. அந்த விஸ்வரூபம் காமிக்கிறச்சும் போன ஸ்லோகத்துல தான் சொன்ன சஞ்சயன் மகாயோகேஸ்வர அப்படின்னு கிருஷ்ணரை சொன்னார். இப்ப திருப்பியும் திருத்தராஷ்டிரருக்கு அதை ஞாபகம் மூட்டுறதுக்காக சொல்ற அந்த யோகேஸ்வரன் அவர்தான் அர்ஜுனனை இப்படி ஊக்கி வச்சிருக்கார். அண்ட் அர்ஜுனன் முழுசா சரணம் அடைஞ்சிருக்கான். யோகேஸ்வரன் ஏன்னா யோகங்கள் மேலாம் எல்லா யோகங்கள் மேலேயும் அவருக்கு மாஸ்டர், அவர்தான் ரூல் பண்றார். இது எல்லாமே இந்த ஸ்ரீ விஜயம் இதெல்லாமே அவர்கிட்ட இருக்கு. பட் இங்க என்ன சொல்றதுன்னா, அவர் 2 பேரும் சேர்ந்து இருக்கனால அந்த இடத்துல இதுதான் நடக்கும். முழு பகவத்கீதையில பார்த்தேன்னா பகவான் அர்ஜுனனை பார்த்த அப்படின்னு 38 தடவை சொல்லியிருக்காரு. பார்த்ததான் மேக்சிமமா யூஸ் பண்ணியிருக்காரு அர்ஜுனன் சொல்றதுக்கு. அதே மாதிரி அர்ஜுனனும் பகவான கிருஷ்ண அப்படின்னு 9 தடவை சொல்லியிருக்காரு. மேக்சிமம் பகவான் எப்படி அவர் கூப்பிட்டிருக்காருன்னா கிருஷ்ண அப்படின்னு கூப்பிட்டிருக்காரு. அதனால்தான் இந்த ஸ்லோகத்துல அதுக்கு தகுந்தாப்லயே அர்ஜுனனையும் பார்த்த அப்படின்னும் பகவானை கிருஷ்ண அப்படின்னு சொல்றாரு. தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர் துருவா நீதிர் மதிர் மம. ஸ்ரீ செல்வம், மங்களம், விஜயோ வெற்றி, பூதி செழிப்பு, துருவா நீதி தவறாத நீதி, எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். ஸ்ரீ அப்படின்னா செல்வம், செழிப்பு எல்லாமே அதுல பகவானுக்கு துணைவியா இருக்கிற லக்ஷ்மியை சொல்ற மாதிரி எல்லாமே அதுல இருக்கு. அபண்டன்ஸ். விஜய அர்ஜுனன் ஏன்னா அவன்கிட்ட வீரம் இருக்கு. எங்க வீரம் இருக்கோ, இந்த வீரத்தோட இந்த சமர்ப்பண பாவம் இருக்கோ, அங்க விஜயம் நிச்சயம். எங்க இவா 2 பேரும் இருக்காளோ அங்க நீதியும் நிச்சயம், தர்மம் எப்பொழுதும் தலையோங்கி இருக்கும். சோ இதுல என்னன்னா, இங்க இந்த 2 பேரும் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றீங்க. எங்க இந்த 2 பேர் இருக்கா? ஒருத்தர் இருந்தாலும் அர்ஜுனன் மட்டும் இருந்தா போராது. சோ நம்ம எல்லா கர்த்தவியங்கள்ல எவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணலாம், ஆனா நமக்கு ஜெயம்ங்கிறது நிச்சயம் இல்லை. இந்த ஜெயம்ங்கிறது நிச்சயமாறதுக்கு 2 விஷயம் வேண்டியிருக்கு. ஒண்ணு, நம்மளோட ஒரு நிஷ்காமமாக அந்த கர்த்தவியம் பண்றது, அண்ட் இன்னொன்னு பகவானின் அருள். இந்த 2ம் சேர்ந்தாதான் நமக்கு சக்சஸ் கிடைக்கும். அதே மாதிரிதான் மோட்சமும். தன்னை மட்டும் புரிந்தால், ஞானம் யோகம் மட்டும் இருந்தால் மட்டும் போராது. திருப்பி பகவானின் அருள் இருந்தால்
மோட்சமும் கிடைக்கும். சோ அதனால அர்ஜுனன் மாதிரி ஒரு பலசாலி வீரன் எல்லாம் இருந்து போராது. அவன் தன்னோட கர்த்தவியத்தை தான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தாலும் போராது. பகவானின் அருள் இருந்தாதான் இந்த ஸ்ரீர் விஜய நீதி எல்லாமே அப்பதான் கிடைக்கும் அப்படின்னு பகவானும் அவரோட சேவகனும் ரெண்டும் சேவை அப்படிங்கிறதுக்காக இங்க எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தர தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் துருவா நீதிர் மதிர் மம அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்லோகங்களும் முடியறது. எல்லா ஸ்லோகங்களும் முடியறதுக்கு ரொம்ப அழகான ஒரு சாந்தி மந்திரம் இருக்கு. பியூட்டிஃபுல்லி இந்த சாந்தி மந்திரமும் சொல்லிடலாம். அது எவ்வளவு அழகானதுன்னு இந்த 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 மந்திரத்துல இல்ல இது படிச்சுட்டு இருக்கிறது தான் எப்படி முடிக்கிறதுன்னு நினைச்சிருந்தேன். இந்த சாந்தி மந்திரத்தை சொல்லிட்டு முடிக்கலாம் அப்படின்னு அதை படிச்சுட்டு இருக்கிறச்ச நம்ம சயின்டிஸ்ட்லாம் இவ்வளவு யோசிச்சு மேத்தமேட்டிஷியன்லாம் சொல்லி கொடுக்குறோம். 12வது கிளாஸ்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அதெல்லாம் நம்மளோட சாஸ்திரங்கள்ல எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறது அதுல மலைச்சு போயிருந்தேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பூர்ணமத அது பூர்ணமானது, பூர்ணமிதம் இது பூர்ணமானது, பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணமானது பூர்ணமானதிலிருந்து வெளிவந்துள்ளது. பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமானதிலிருந்து பூர்ணமானதை எடுத்த பிறகு பூர்ணமேவா வசிஷ்யத்தே பூர்ணமானது மட்டுமே எஞ்சியுள்ளது. இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு கன்செப்ட், அந்த இன்ஃபினிட்டியான ஒரு கன்செப்ட இங்க ஒரு 2 லைன்ல சொல்லி கொடுத்திருக்க. அதாவது ஒரு இன்ஃபினிட்டியான ஒரு விஷயத்த, இதுதான் இன்ஃபினிட்டி, அது இன்ஃபினிட்டி, இது இன்ஃபினிட்டி. அந்த இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு இன்ஃபினிட்டிலேருந்து தான் வந்திருக்கு. அந்த இன்ஃபினிட்டிலேருந்து அந்த இன்ஃபினிட்டி எடுத்தாலும் இன்ஃபினிட்டி மட்டும்தான் மிஞ்சும். அதுதான் முழுமையானது, பூர்ணமானது, அதுதான் சத் அப்படிங்கிறது. அந்த சத்தியத்து மேல அதை நினைச்சுண்டு சாந்தியா இருக்கலாம் அப்படிங்கறது அந்த ஸ்லோகம். அப்பா இவ்வளவுதான் நம்ம சொல்லிருக்கோமா நினைச்சுக்கிறதுக்கு தேங்க்யூ சுயாதரி. இவ்வளோ பொறுமையோட எல்லாத்தையும் சேகரிச்சு ஏதோ பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. நான் தான் இவ்வளவுதான் சொல்லிருக்கேன்னு எனக்கு நினைச்சு பார்க்கறதுக்கு பிரமிப்பா இருக்கு. எனக்கு இங்க இருந்துதான் இவ்வளவு சக்தி கொடுத்தாரோ பகவான், எங்க இருந்தா இவ்வளவு மெட்டீரியல் நான் கொடுத்தாரோ. இவ்வளவு நாளே இத லைவ்னு நினைச்சுட்டு இருக்கேன். நானே இப்ப அதை நான் லைவ்ல நீங்க சொல்றேன் அப்படின்னு நினைச்சேன். ஆமா, நான் லைவ்னு தான் நினைச்சுட்டு இருக்கேன். ரொம்ப லைவ் தான் நினைச்சேன். அவ்வளவு இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி தேங்க்யூ சொல்லிருக்கேன்ல, அது சுஜாதாஜி அருமையா எடுத்து அதுல இருந்து கம்பைல் பண்ணி போட்டாங்க. நிஜமாவே சூப்பரா சுஜாதாஜி இருக்கு. handsome. நல்லா இல்ல, கேட்க ஒரு திருப்பி எல்லாத்தையும் ஒரு ஒரு தடவை எனக்கு கேட்கணும்னு தோணி போச்சுப்போம். ஒரு தெரியல, எல்லாத்தையும் பொறுமையா சுஜாதா போட போறேன்னு சொன்ன 40 இல்ல, minutes வேற அவ்வளோ ஒரு மாதிரி செஷன்ஸ் போட்டா, இருக்கு. அதுல இருந்து எப்படி சார் ஏதோ live ஆ ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா. பண்றது ரொம்ப கஷ்டம் அது. ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம். ஃபுல் எல்லாத்தையும் டிஸ்கோர்ஸ் கேட்டாப்ல இருந்துச்சு சார். ஒரு எனக்கே அப்படிதான் ஒரு இருந்தது. டிஸ்கோர்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரொம்ப அப்படியே லயிச்சுட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன் நானும். இப்பெல்லாம் நம்ம சொல்லிருக்கோமா அப்படின்னு இந்த சைடுல பார்த்தா என் போட்டோ, அந்த சைடுல பார்த்தா லைவ்,
இது என்னடா இது? நிஜமாவே ரெண்டும் நீங்க ரொம்ப சொன்னதுக்கு ரொம்ப அப்புறம் தான் ஒரு அந்த லைவ் இல்லைன்னே தெரியறது. இல்ல ஆ, உங்களோட போட்டோல அந்த கிரீன் வந்துதான் சரி நீங்க லைவ்ல பேசுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படிதான் நானும் நினைச்சுட்டு இருக்கேன். ஆ. அசத்திட்டாங்க. தேங்க்யூ. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சுஜாதா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அப்பா அது ஒரு எவ்வளவு டைம் டிஸ்கஸ் மாதிரி கொடுத்திருக்கா, இருந்தது. பெருமாள் அவளுக்கு நல்ல ஹெல்த் கொடுத்து ஆமா நல்லா ஆரோக்கியமா வைக்கணும்ப்பா. ஆமா ரொம்ப 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 ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இட்ஸ் எ கிரேட். ரமிச்சு எல்லாம் ஒரு கனெக்டடா இருந்தது சார். அதுதான் ஆ, ம். எல்லாமே ஒரு அது கனெக்டடா ஒரு இருந்தது ரொம்ப. ஐ திங்க் ஏதோ 12வது 13வது அத்தியாயத்துல இருந்து இது ஆரம்பிச்சு கண்டினியூஸா. ஆல்ரெடி இதெல்லாம் கேட்ட மாதிரி இருக்கு. பட் சரி திரும்பி இதெல்லாம் ரிப்பீட் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். ஆ, மண்டே அதான் அன்னைக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு டோட்டல் நீங்க இதுல சம்மரி மாதிரி தயார் இருந்தது பண்றேன்னு சார். நினைச்சிருந்தோம் சார். இல்ல ஒரு டோட்டல் சம்மரியா இருந்தது அழகா. ரொம்ப ஒரு 10வது அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். 10, 11, 12, 13. அதுக்குள்ள மாதிரி அப்புறத்துல இருந்து வரிசையா ஃபர்ஸ்ட் இயர் 1 இயர் கம்ப்ளீட் பண்றச்ச ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம்ல சார். ஸோ அதுல ஆமா. 9th வரைக்கும் கம்பைல் பண்ணியிருந்தேன். ஆ, ஸோ ஓகே ஓகே. இது அதுக்கப்புறத்துல இருந்து. 10வதுல இருந்து நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்தோட அந்த பிரீஃப் வேற இருந்தது. நல்லா இருந்து கேட்கறதுக்கு. ஆனா And, அப்போ உங்க முகம் நல்லா தெளிவா இருக்கு. இப்போ உடம்பு நல்லா இல்லைங்கிற இந்த 2 போட்டோ பார்க்கும்போது நான் கம்பேர் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு அப்படி தோணல. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா இது ரெண்டும் இந்த பேஸ் அந்த பேஸ் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கான்னு. ஆக்சுவலி இன்னைக்கு அப்படி இல்ல. இல்ல இருக்கு, அட்லீஸ்ட் எனக்கு நல்லா தோணிச்சு. இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. அந்த கண்ணி இந்த கண்ணியை நீங்க பார்க்க விட்டுட்டு, ஆ, அந்த கண்ணி எவ்வளவு தெளிவா இருந்தது தெரியுமா? இன்னைக்கு அப்படி இல்ல. இல்ல இல்ல நான் அது சரியா தான் இருக்கு. சரி. எனிவே ஒருத்தர் சார் பார்வையில் தான் ஒருத்தர் பார்வையும் இருக்கு. எல்லாம் ஒரே விஸ்வநாதன் விஷயத்தை அப்படியே தான் பார்த்து சார் இருக்கு இல்லைங்க. You are the same. அப்படிதான் எனக்கு அப்படிதான் அதே தோணுச்சு. fresh ஆ அப்படியே இருக்கு. தான் You are the இருக்கீங்க. same. அப்படியா சார்? இருக்கீங்க நீங்க மட்டும் இத ஆமா. சொல்லாம இருந்தீங்கன்னா நாங்க அவ்வளவு பேரும் இத லைவ்னு நம்பியிருப்போம். அதேதான் நான் நினைச்சேன். பார்த்தா அப்படியே தான் இருந்தது. பட் அப்படியே தான் சுபாஷினிஜிக்கு சார் தான் இருக்கு. ரைட்மா. You are the எனக்கும் same. அப்படிதான் தோணித்து. பட் சுபாஷினிஜிக்கு அது டிஃப்ரெண்டா தோணித்து. அவங்க என்ன பார்த்தாங்களோ அது கண்ணில் ஏதான டிஃப்ரென்ஸ் தெரியறது வந்தோ அது நமக்கு தெரியாது. ஒருத்தர் பார்வையிலையும் ஒவ்வொரு விஷயம் ஒன்று டிஃப்ரெண்டா தெரியும். ஆனா எனக்கு அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் டெஃபினட்டா ஒரு வீக்னஸும் வெயிட் ரிடக்ஷனும் நல்ல நிஜமாவே இருக்கு. அதுல ஒண்ணுமே இது இல்லை, டிஃபரன்ஸ் இல்லை. நாங்க நல்ல 4 கிலோ குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்குன்னு கூட தெரியல. பட் ஏதோ குறைஞ்சிடுது. ஸோ இன்னைக்கு அவ்வளோ கம்பேர்ட் டு அந்த இதுல இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நிஜமாவே எனர்ஜி குறைச்சலா இருக்கு. பட் கிளாஸ்னு வந்தோன்னா அப்புறம் அந்த எனர்ஜி எல்லாம் சீக்கிரமா வந்துடும். அதே இல்லைங்க சார், அப்புறம் சரியாயிரும். சரியாயிடும். அதுல ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது அப்படின்னு நம்புறேன். அது ஒரு கண்டிப்பா. டீச்சர்ங்கிறதுக்கு அதான் சார் மகிமை. அந்த கிளாஸ்க்குள்ள நுழைஞ்சோம்னா அதுக்கு ஒரு சக்தி வரும் பாருங்க. ஆமா. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். சில பேர் சொல்லவும் சொல்லிருக்காரு. யார் என்ன நானே கிளாஸ்ல சொல்லியிருக்கேனே வீடியோ சார். பார்த்து சொல்லியிருக்கா. வீடியோலயே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நீ இந்த மாதிரி நார்மலா இருக்கிற மாதிரி இல்ல அப்படின்பா. அது அந்த அந்த எனர்ஜி அந்த காலத்துல அந்த சமயத்துல தனியா பகவான் கொடுத்துறாரு. இப்ப ஜம்மனு பதகோவிந்த மாதிரி ஆரம்பிக்க போறேன் சார். நன்னா ஆயிடுவேன் கிளீனா. நல்லா ஆயிடுவேன். நல்லா ஆயிட்டேன். இனிமே எல்லாம் ஃபுல் ஃபோர்ஸ்ல திரும்பி ஆரம்பிக்க வேண்டியதுதான் எல்லாத்தையும். போதும் இந்த மாதிரி. விஸ்வநாத் ஜி மெசேஜ் பண்ணியிருக்காரு தட் 3 இயர்ஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்றோம். ஐ டோன்ட் நோ வெதர் லாஸ்ட் செஷன் ஜனவரி 23rd அவர் பழசியும் வச்சுன்னு 2023. சொல்றதா இருக்கும். யா ரக்மாஜியோட ஆரம்பிச்சது சேர்த்து சொல்றாருன்னு நினைக்கிறேன் சார். சேர்த்து சொல்றேன்னு நினைக்கிறேன். 3 வருஷம் இருக்கா அப்பா. ஏன்னா அவர் என்னோட நிறைய வருஷமா இருக்காரு. ஐ திங்க் என்னோட இதுல கீதா பரிவார்ல இருந்து இருக்காரு. ஸோ எதை வச்சுன்னு சொல்றேன்னு அவருக்கு தான் தெரியும். அங்க இருந்து கூட ஆரம்பிச்சிருக்கலாம் அவர் கணக்க. இல்ல சார், இது ஸ்வரகீதா தான் சார். ஃபர்ஸ்ட்ல இந்த ஓகே. ரக்மாஜியோட இருந்தா அது கீதா ஓகே. பரிவார்லாம் அது சாப்டர் அந்த இது லேயர் ஆர் லேர்னிங் 2ல இருந்து இல்ல. இது கீதா லெவல். பரிவார் மாத்திரம் 2003 ஜனவரி 23rd சார். 2023 ஜனவரி 23rd. ஓகே ஓகே. ஓ, நம்ம 3 வருஷமா இருக்கோம். தட்ஸ் கிரேட். அதாவது அவர் சொல்றது அந்த அந்த முதல்
ஃபர்ஸ்ட் டைம் பண்றதும் சேர்த்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இதுலயே நாங்க எல்லாம் இருந்தோமே சார். அதான் சில பேர் இல்ல, சில ஆமா பேர் இந்த நாங்க இருக்கோம் சார் ஆரம்பத்துல இருந்து. ஆ, நான் ஃபர்ஸ்ட் இதுல ஆரம்பத்துல இருந்து இல்ல, பாதியில இருந்து வந்தேன். ஆனா பிரமிப்பா இருக்கு, 3 வருஷம் ஓடி போயிட்டா பெருமாளே. ஆ. 1.5 வருஷம் இதோட ஓடி போச்சு, அது கிளியரா தெரியும். ஏன்னா 2ஆம் தேதி ஜூனுக்கு ஆரம்பிச்சோம் அண்ட் 8ஆம் தேதி டிசம்பருக்கு ஏதோ முடிச்சோம். என்னைக்கு முடிச்சோம் அது ஞாபகம் இல்ல. 5th டிசம்பர் சார், டிசம்பர் 5. 5th டிசம்பர். 5வது டிசம்பர். ஓகே ஓகே. 5வது டிசம்பர் தான் ஜெயலலிதா மறந்து போன நாள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது நல்லா இருக்கும். ம். ரக்மாஜி 6வது அத்தியாயத்துல இருந்து நான் சேர்ந்தேன். அப்படியா? ம். சுஜாதாஜி வந்து 8வது 10வது அத்தியாயத்துக்கு அப்புறம் தான் சேர்ந்தாங்க. இல்ல சார், 17. 17. 17. ஓகே. அம்மா நானும் 17ல தான் ஜாயின் பண்ணேன். ஓ, நான் 8. நீங்க 8, ஜெயந்திஜியும் 8வது தான் ஆரம்பிச்சாங்க, எனக்கு தெரியும். நான் 11 நினைக்கிறேன் சார். வெரி குட். விஸ்வநாத் ஜி தான் ஃபுல்லா இருந்திருக்கார். வேற யாரு ஃபுல்லா இருந்திருக்கா? நானும் சார் ஆரம்பத்துல இருந்து இருக்கேன் சார். ஆமா, நீங்களும் முதல்ல இருந்து. இருக்கேன், ஆமா நானும் இருக்கேன். நானும் ஆரம்பத்துல இருந்து ஏன்னா இருக்கேன் சார். சுரேஷ்ஜியும் ஆரம்பத்துல இருந்து இருக்காங்க. நானும் இருக்கேன் நானும் சார். ஆரம்பத்துல இருந்து இருக்கேன் சார். சுபஸ்ரீஜியும் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துல இருந்து இருக்காங்க. நான் நானும் ரக்மாஜியோட ரொம்ப இதுல கீழே 11th ஜாயின் ஆனா பண்ணேன். அவங்களுக்கு தெரியாது. இப்பதான் கொஞ்சம் இந்த இதுல இருந்தா கொஞ்சம் நல்லா தெரியுது அவங்கள. சார் நானும் ஆரம்பத்துல இருந்து இருக்கேன். ஓகே. நானும் ஆமா, இருக்கேன் நீங்க சார். பாலாஜி இருக்க முதல்ல இருந்து. ஆமா, பாலாஜி நீங்க இருக்கு. அது எனக்கு பார்த்தாலே தெரியும். எல்லாத்தோட 5 ஸ்டார் ரேட்டிங்லாம் என்கிட்ட எல்லாரோட இருக்கு. அந்த டைம்ல இருந்து இருக்கிறது இருக்கு, எல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஸோ அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் யாரெல்லாம் இருந்தாங்க, எந்த எந்த கிளாஸ்ல எத்தனை ஸ்டார் வாங்கினாலும் இருக்கு தெரியும். நான் எல்லாம் 2 ஸ்டார்லாம் வாங்கியிருக்கேன். அதான் அதை எடுத்து போடுறேன் ஒரு நாளைக்கு எல்லாருக்கும். ஐயோ வேணாம் சார். நமக்கு அது சுயாதாஜி மாதிரி அந்த அந்த பொறுமை எல்லாம் இல்ல. எல்லாத்தையும் ஒண்ணொன்னா தேடி நான் கண்டுபிடிச்சு சுஜாதா எடுத்து கோயில் கட் வச்சு பண்ணி. கும்பிடணும் சார். ரொம்ப பொறுமையா பண்றா, நேரத்தை வீணாக்காம செஞ்சுட்டு இருக்கா. அதனாலதான் நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி ஆக்டிவா இருக்கணும். சுஜாதாக்கு வந்து பொறுமையின் சிகரம்னு ஒரு பட்டம் கொடுத்துருங்க சார். கரெக்ட். ஆமா ஆனா நேரத்தை வீண் பண்றது இல்ல சுஜாதா, அதனாலதான் இப்படி பண்ண முடியாது. அதே பிடி தான், நேரத்தை 6 பொறுமையில் மணிக்கு டைமண்ட். வந்து உட்காந்து பிடி சிகரம். பிடிலே வச்சுக்கலாம், பொறுமையின் டைமண்ட் மாதிரி தானே வச்சுக்கலாம். அந்த அந்த பிடிங்கிறது. எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது சார். பெண் அந்த பேனர் ஏதோ சொன்னேன் சார், பஜகோவிந்தம் பேனர் சுஜாதா ஏதோ சார் பாடலும் சார் பாக்கி அது இருக்கு. ஓகே. அது சார் பாடல் என்னும் பெண் தேவதை பீடிக்கு காமிக்கிட்டா சார் அது. போடுங்களேன். இது கரெக்ஷன்ஸும் பண்ணியாச்சு ஒரு நிமிஷம். Very nice. இது என்ன, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துல இருக்கு இல்லையா? இங்கிலீஷும் காமிக்கிறேன்.
சரி, இது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி யாரெல்லாம் யாருக்கெல்லாம் அனுப்பலாமோ அவங்க தெரிஞ்சவாளுக்கெல்லாம் நீங்க கொடுக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டு விட்டலாம் சார். ஆ, அது வேற இருக்கு. இத வாட்ஸ்அப்ல போட்டுட்டே நாங்க ஃபார்வர்ட் பண்ணிடுறோம் சார். பண்றோம். அதான் ஸ்டேட்டஸ்லயும் போட்டுடலாம், எல்லாரும் பார்ப்போம். வெரி நைஸ். ஜெயஸ்ரீ கிருஷ்ணாக்கு இந்த எஸ் ஸ்ரீ தான் வருமா சார்? அது பரவாயில்ல, இல்ல SRA வருமா, SHRE வருமா? ஜெயஸ்ரீ கிருஷ்ணா. நம்ம இதுதான் யூஸ் பண்றோம்ல நம்ம சார். இப்படிதான் யூஸ் பண்றோம். ஆமா. ஓகே ஓகே, அது எனக்கு தெரியல, இப்பதாங்க okay. ம். நான் அனுப்புறச்சு எப்பொழுதும் இப்படிதான் அனுப்புவேன். இப்பதான் நான் கவனிக்கிறேன். நம்ம ம். ஜேஎஸ்கே சொல்லியே பழகிட்டோம் ஜெயஸ்ரீஜி. நான் ஜேஎஸ்கே சொல்லவே மாட்டேன். இது என்ன ஒரு பகவான் பேர் எடுக்கிறதுக்கும் ஒரு ஷார்ட் கட்டா அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க எல்லாம் ஜேஎஸ்கே தான் சொல்லிக்கிறோம் சார். எங்க அவ்வளவு சோம்பேறி சார் நான். நீங்க அதை ஒரு 10 வாட்டி பண்ணிட்டேன்னா உங்க மொபைலே தானே ஜே அப்படின்னா ஜே ஆமா சார். வந்துரும். சரி அது சார், அது இனிமே நாங்க அப்படி பண்றோம் சார். இனிமே வில் ஃபாலோ யூ தட் ஆ, ஆல்சோ. ஃபார் ஈச் சாதகான்னு வேண்டாமா, SADHAKA வேண்டாமா? சாதக். ஓகே, சாதகர்ங்கிறது தமிழ். சாதக் ஹிந்தி, ரெண்டும் ஓகே தான். சாதக் இஸ் ஓகே. தமிழ் காமிங்க. அனலைசிங் ஈச் ஸ்லோகாவா? என்னம்மா? சயின்டிபிக்கா இருக்கு வேர்டு. அனலைசிங் ஈச் ஸ்லோகா. ஹைலி சயின்டிபிக் த வேர்ட் இஸ். நாங்கெல்லாம் என்ஜினியர் பாஷை, அது என்ன பண்றது? எங்கேயாவது ஆமா, வருதா, எங்கேயாவது தலை அனாலிசிஸ். காமிக்குதான் எனக்கெல்லாம் காமிக்கும். கெமிஸ்ட்ரி பாஷையா நல்லா இருக்கு. ம், பட் ஆக்சுவலா அதுதானே பண்றாரு சொல்றாரு. எல்லாத்தையும் கரெக்ட் அனலைசிங் ஒன்லி. கரெக்ட். கரெக்ட். சார், தமிழ் காமிங்க. ஆ. அதுலயும் என்ன இருக்குன்னு பாத்துடலாம். மிஸ்டேக் தானே இருக்கு. ஆமா, ஸ்வர கீதான்னு போட்டுருங்க. ஸ்வரா கீதான்னு இருக்கு. வரா ம். ஸ்வர கால் கட்டு. துணை எழுத்து எடுத்துடணும் அதுல இருந்து. ம். அந்த மோகம் ரெண்டு பிராக்கெட் அது சரி குறைச்சிருங்க. சார். ஓகே, யா. ஆன்லைன் என்ன சார்? ஆன்லைனுக்கு தமிழ் நேர்முக அது நேர்முக இங்க- அது தெரியல. புரியாது யாருக்கும். இல்ல நீங்க இல்ல இல்ல. அனுப்பிச்சிருந்தா ஒன்றும் ஆமா, பிரயோஜனம் இல்லை. ஆமா அவ்வளவு correct. தமிழா இதுதான் புரியும். போட்டாலும் புரியாது. இது ஆன்லைன் அதான் ஆன்லைன் அதான் சார் எல்லாருக்கும் புரியும். எல்லாருக்கும் ஆன்லைன் தான் புரியும். ஆன்லைன் தான் புரியும். ஏதாவது போட்டு அவங்களுக்கு புரியாம இதுல அனாலிசிஸ் ஆழமான விளக்கம் அப்படின்ட்டு. ஆ, இது நான் கொஞ்சம் கூகுள் யூஸ் பண்ணது, ஸோ பரவாயில்ல, நல்லா இருக்கு. நேரலை வகுப்பு அப்படின்னு போடலாம். சார், அது என்னம்மா? முத்தரம்னா சுத்தியல்னு ஆன்லைன் அர்த்தமா? நேரலைனா லைவ். ஆமா, முத்கரா நேரலைனா சுத்தியல். லைவ், ரைட். நேரலைனா லைவ். ஆமா லைவ். ஆமா, லைவ்ல தானே சார் சொல்றாரு. அது லைவ்ங்க தெரியல. விடுங்க, ஆன்லைன் எல்லாருக்கும் சரியா இருக்கும். அப்புறம் அதை பத்தி யாராவது அனலைஸ் பண்ணிட்டு நிறைய இருக்கு அனலைஸ் பண்றதுக்கு. அதை வச்சு நேரலையும் அதையும் அனலைஸ் பண்ண வேண்டாம். முத்கரம்னா சுத்தியல். ஆக்சுவலா அந்த சொல்லும்போது அந்த ஊங்காரம்னு சொல்லுவோம். அத கோவிந்த பக்தி செலுத்துவதும் பெறுவதும் அப்படின்னு போட்டு கடைசியில அதுக்கு அந்த ஊ வரல அத முடிக்கும் போது. உச்சரிப்பு பயிற்சியும்னு வேணா போடலாம். இல்ல சார், மேல மேல கோவிந்தனிடம் பக்தி செலுத்துவதும் ஆன்ம ஞானம் பெறுவதும், அப்புறம் எல்லாம் அந்த உம்முன்னு வருது இல்லையா? இவங்க அப்புறம் ஆன்ம ஞானம் போட்டிருக்காங்க, ஆத்ம ஞானம் போடல. ஆத்ம ஞானம் ஆத்ம ஞானம். ஆத்மதான் இருக்கணும். பெறுவதும் அது ஆன்ம முக்திக்கு ஞானம் போட்டீங்க, ஆத்ம ஞானம்.
கரெக்ட். பெறுவதும் முக்திக்கு உண்மையான உண்மையான பாதைகள். பாதைகளை காண்பதும், பாதை அப்படின்னு வரணும். ஏன்னா அந்த ஊன்னு வந்திருக்கு இல்லையா, தமிழ் சொல்படி இலக்கணப்படி அதெல்லாம் ஊன்னு வரணும், அது வரணும். பக்தி செலுத்துவதும் பெறுவதும் முக்திக்கு பாதைகளை உண்மையான பாதைகளை. பாதையை கண்டறிவதும். கரெக்டா இருக்கேப்பா, கரெக்டா இருக்குது. முக்திக்கு உண்மையான பாதைகள் என்பதை இது வலியுறுத்துகிறது. கரெக்ட் தானே சென்டென்ஸ்? கரெக்ட். ஆனா அவங்களுக்கு ஒரு ஆசை அதுல ஒரு ஒண்ணு வரலாமான்னு. இல்ல இல்ல, இது கரெக்டா இருக்கு. இல்ல அந்த ரெண்டு உம்மு இருக்கிறதுனால அதே பேட்டர்ன்ல வரும். அந்த மாதிரி வேற மாதிரின்னு சொல்றாங்க தமிழ் பிரகாரம். அழகா பெரு- பண்ணலாங்கிறாங்க. உண்மையான ஆமாங்க, பாதைகள். அங்க பக்தி செலுத்துவதும் பெறுவதும் இருக்குல்ல, அதனால அந்த வேர்டை அப்படி முடியுங்கிறாங்க. ஆமா கரெக்டா வருதே, வேர்டு மீனிங் கரெக்டா வருதே, இது சென்டென்ஸும் சரியா ஃபார்ம் ஆயிருக்கு. மீனிங் வருதுமா அது விஜயலட்சுமிஜி. அப்படி அதுக்கு ஒண்ணும் தப்பு சொல்லல. அவங்க சொல்றாங்க அதை Grammar- கொஞ்சம் இன்னும் ஒரு அழகு grammatical-ஆ அழகு கொஞ்சம். டெக்கரேட் பண்ணலாங்கிறாங்க. கரெக்ட். இல்ல, இது சுத்தியல்ங்கிறது எப்படின்னு பாதைகளையும் புரியல. பாதைகளையும் இது வலியுறுத்துகிறது. பாதைகளையும் தான் சொல்லணும். பாதைகளை என்பதை என்பதையும் வேண்டாம். அந்த என்பதை வேண்டாம். பாதைகளையும் முக்திக்கு உண்மையான வலியுறுத்துகிறது. பாதைகளையும் அது ஊங்காரம் வந்துரும். ஆமா, இது வலியுறுத்துகிறது. இது வலியுறுத்து. அந்த என்பதை இதுங்கிறத கட் இது பண்ணிடலாம். என்பதை கட் பண்ணிடணுங்க, என்பதை. பாதைகளையும் வலியுறுத்துகிறது. ஆமா, அந்த மாதிரி ஒரே பேட்டர்ன்ல வரும் கிராமட்டிக்கலா. சக்திவாந்த சுத்தியலா வராதுங்க. அங்க சுத்தியல்ங்கிறதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லியிருக்கேன் சார்? ஹேமர். ஹேமர்னா ஓகே ஃபைன். மத்கரம். ஆமா, சுத்தியல். இந்த சுத்தியல் தாங்க என்னவோ ஒரு ஆடாடுற மாதிரி இருக்கு. அதுக்கு ஹேமருக்கு வேற ஏதாவது வேர்டு இருந்தா சொல்லுங்க. ஏன்னா அதான் ஆக்சுவல் மீனிங் அதுக்கு. சுத்தியல் தான். இந்த கருவின்னு சொல்லலாமா? கருவினா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகுது. ஆமா, உபகரணம்னு போடலாம் சார். உபகரணம், உபகரணம் சக்தி வாய்ந்த ஆயுதம். இல்ல, முத்கரம்ங்கரோட மீனிங்கே ஹேமரு. ஆமா, இங்க இல்ல அவர் இதுக்கு சுத்தியல் அது மோக முத்கரம் இருக்கிறதுனால அந்த முத்கரத்துக்கு சுத்தியல் தான் ஆக்சுவல் மீனிங். அதனால தான் அப்படி போட்டிருக்காரு. ஆனா இது சிம்பிளா இருந்தாலே போறோம் சார். அப்புறம் இதுவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தா பயந்து போயிடுவா எல்லாரும். சரி, கிடுகிடுன்னு பண்ணி அதை அனுப்பிச்சிருங்க. வலியுறுத்துகிறதுன்னு வர வேண்டாம். இல்ல ஏதோ வரணும், சொல் வேற சொல்ல. யாராவது இந்த கரெக்ஷன்ஸ் போட்டு அனுப்புங்க, நான் ஷேர் பண்றேன் குரூப்ல. தமிழ்ல என்ன போடணும்னு எனக்கு சொன்னாதான் போட தெரியும். ஓகே, இது பிடிஎஃப் போடுமா? நீ பிடிஎஃப் போட்டா அதை கரெக்ஷனே பண்ண முடியாது ஐயா. இல்ல, நீங்க அந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் அந்த பண்ணிடுவோம். இந்த பகவான் போஜனம் செலுத்துவதையும் ஆத்மஞானம் பெறுவதையும் முக்திக்கு உண்மையான பாதைகளையும் இது வலியுறுத்துகிறது. ட்ரை பண்றோம், அப்புறமா நீங்க அனுப்புங்க குரூப்ல. இல்ல, இது நான் ஈஸியா இருக்கு அது புரியுறது. அதான் எனக்கும் இப்படியே இருந்தா நல்லா இருக்கும் சார். ஆமா, இப்படியே இருக்கு சார், மெசேஜஸ் நல்லதா கன்வேட் இருக்கு. அவ்வளவுதானே சார்? அவ்வளவுதான். ஆமா, நல்லதா இருக்கு சார். மீனிங்ஸ் that is வந்து enough, ஆசைக்கு sir. நல்லதா இருக்கு. நிறைய பேர் நிறைய படிக்கிறதுலாம் இல்ல. வெறும் எந்த டேட்டு எந்த டைம் அதான் பாப்பா ஆமா, எல்லாரும். அதான் ரொம்ப நம்மதான் படிக்கணும். காம்ப்ளிகேட்டடா இருந்தா புரியாது சார். இது சிம்பிளா இருக்கு, நல்லா இருக்கு சார். இதுவே கரெக்ட். ஆமா, இதுவே நல்லா இருக்கு சார். எல்லாரும் பாக்குறது இலவசம், எந்த டைம், எந்தெந்த நாள், இவ்வளவுதான் பார்க்க போறா. பாக்கி எதையும் பார்க்க போறது இல்ல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. சிலர் இப்படி பாப்பாங்க சார், சிலர் பாப்பாங்க தமிழ். இப்ப சிலர் இவங்க மாதிரி பார்ப்பாங்க. இருக்கிறவங்க. ரைட்டு. அதுக்கு தகுந்தாப்புல தமிழ் இருந்தா போறோம்ன்ற அக்கா ரொம்ப வர்ணிச்சுங்களா இருக்கான. ஓகே, அது இன்னைக்கு முடிச்சுட்டு அனுப்பிச்சிடலாம். இன்னைக்கு ராத்திரி வெளியில போறோம், அதான் மெயின். நாளைக்கு காலையில யாரெல்லாம் பாக்குறாளோ வளர்க்கலாம். நாளைக்கு காலையில எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கணும். நல்ல வசந்த பஞ்சமி அன்னைக்கு நல்லா முடிச்சிருக்கோம் சார் நம்ம. இன்னைக்குதான் வசந்த பஞ்சமியா? ஆமா சார். ஓ, வெரி குட். சரஸ்வதி சரஸ்வதி. அன்னைக்கே சொன்னேன் சார் 23rd ஏதாவது ஆரம்பிங்க. வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்த பௌத்துமே சதா.
வெரி நைஸ். அதுதான் பஜ்கோவிந்தன் பேனர் பார்த்துட்டோமே சார், நம்ம ஆரம்பிச்சிட்டோமே. அதான் வச்சுக்கலாம். ஆரம்பிச்சிட்டோம். முகமுத்கரம்னு சொல்லிட்டோமே. இன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆக்சுவலி. ஆமா ஆமா, வசந்த அதான் ஆமா, பஞ்சமி. வசந்த பஞ்சமி. வசந்த அதான் பஞ்சமி. அது சரஸ்வதி பூஜை தான். நார்த்ல எல்லாம் அது சரஸ்வதி பூஜைன்னு தான் எடுத்து எல்லாரும். சார் பாடுறேன்ல சார். நான் பாடட்டுமா? பாடி இன்னொரு 5 நிமிஷத்துல பாடி முடிச்சிடலாம். இந்த பாட்டு வந்து நான் இப்போ போட்டது. ஆனா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து என்னோட ஆப்ரேஷன் எடுக்கறச்ச. ஏன்னா இந்த பாட்டு பாடிட்டே இருந்தேன். அந்த பாட்டு பாடிட்டே இருந்தா பகவானை தவிர வேற ஒன்றும் மனசுல வராதுங்கிறதுக்காக இந்த பாட்டை பாடினேன். இந்த பாட்டு அனஸ்தீஷியா என்னன்னா கொடுக்கலையா? நினைவு இருந்ததா உங்களுக்கு? அனஸ்தீஷியா கிடையாது, வெறும் லோக்கல் அனஸ்தீஷியா கையில மட்டும் கொடுப்பாங்க. ஸோ ஓஹோ. முழு நினைவு இருக்கும். அதனால மனசுக்கு டென்ஷன் இருந்தாலும், அதாவது சாதாரண மனிதனா இருந்தானா டென்ஷன் வரலாம். ஏன்னா ஏதோ பண்ணிட்டு இருக்காளே, ஹார்ட்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கு, ஹார்ட்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு மனசுல டென்ஷன் வரலாம். மனசு இங்கேயும் அங்கேயும் அலையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபுல்லா எல்லாருமே குவாய்ட்டா ஏதோ ஜூம் ஜூம்னு ஏதோ மஷின் ஓடிட்டு இருக்கு. இங்க அங்க ஏதோ இப்படி ஏதோ மூவ் ஆகுது. இந்த போட்டோ பாட்டுக்கு எடுத்துட்டே இருக்கும், அது கேமரா மூவ் ஆயிட்டு இருக்கும். அதுபடி ஜூம் ஜூம் மூவ் ஆயிட்டு இருக்கும். அவங்கெல்லாம் ஏதோ பேசிட்டே இருப்பாங்க. இது அப்ப பயம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த பயம் இருக்கிறதுனால மனசு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இந்த பாட்டை அப்படியே பாடிட்டே இருந்ததுனால பகவான் மேல இருந்து என்னோட கவனம் கொஞ்சம் கூட வேற எங்கேயும் போல. ஸோ அதனால அந்த பஜனை எல்லாருக்கும் அது வந்து ஒரு போன போன கிளாஸ் இருக்கிறச்சே நான் எழுதினது அது. அதாவது பகவான்கிட்ட எல்லாமே சரணகதி அடையணும், அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது, பகவான்கிட்ட சரணம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக எழுதின பஜன். ஸோ லெட் மீ சிங் இட் ஃபார் யூ ஆல். शरण शरण हे माधव, शरण शरण हे माधव, गीता गा के करूं स्मरण, गीता गा के करूं स्मरण, शरण शरण हे माधव, शरण शरण हे माधव। नैनन में सदा तेरी छवि प्यारी, होठों पे तेरा नाम गिरिधारी, नैनन में सदा तेरी छवि प्यारी, होठों पे तेरा नाम गिरिधारी, बांसुरी की तान सुने करण, शरण शरण हे माधव, शरण शरण हे माधव। कांटों को भिजो दे शरण, फूलों पर भिजो करे शयन। வந்து ராமர் வந்து வனவாசம் போறச்ச வனத்துல நடந்துட்டு இருக்கிறச்ச அவர் காலில் நிறைய முள்ளு எல்லாம் ஒட்டின்னு இருக்குமா. சீதை வந்து அவர்கிட்ட சொல்றதா, இந்த முள்ளெல்லாம் அப்படி ஒட்டிருக்க, முள்ளெல்லாம் எடுத்துரு, காலில் உனக்கு படல் வலிக்கலையா அப்படின்னு. பகவான் சொல்றான், இந்த இந்த பூமி வந்து எனக்கு இந்த
முள்ள வந்து எனக்கு ஒரு அர்ப்பணமா பண்ணிருக்கு. எனக்கு யார் எதை அர்ப்பணம் பண்ணாலும் அதை நான் எடுத்துட்டுருவேன். அதை திருப்பி கொடுத்துட மாட்டேன். அதனால பகவான் சொல்றார், कांटों को भिजो दे शरण. காண்டானா முள்ளு. முள்ளுக்கும் யார் சரணம் கொடுக்கிறாரோ. कांटों को भिजो दे शरण, फूलों पर भिजो करे शयन, जो भी है मेरा, जो भी है मेरा, करूं अर्पण, शरण शरण हे माधव, शरण शरण हे माधव. शरण का अर्थ संन्यास नहीं है, कर्म करे फल की बस आस नहीं है. சரணம்னா சந்நியாசம் இல்லை. கர்மத்தை பண்ணும், கர்மத்தோட பலன் மேல ஆசை இருக்காம இருக்கிறது தான் நிஜ சரணம். शरण का अर्थ संन्यास नहीं है, कर्म करे फल की बस आस नहीं है. पार लगाएंगे, पार लगाएंगे हे मधुसूदन, शरण शरण हे माधव, 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 शरण शरण हे माधव. Thank you. அருமையா Super, இருந்தது. Awesome, sir. Thanks. Lyrics பாட்டு ரொம்பவே சூப்பரா சூப்பர் இருந்தது சார். சார். லிரிக்ஸ் ரொம்ப ரொம்பவே சூப்பர். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணலாம். எனக்கு Thank you. அவங்க பாடினது ரொம்ப சூப்பர் சார். ஆக்சுவலா ஆஃப்டர் அந்த லாங் ஹிந்தி லாங் எனக்கு டைம். சிலதெல்லாம் புரியலையேன்னு வருத்தமா இருந்தது. சரி கிருஷ்ணா இப்படியே பாடுவார். ரொம்ப புரியுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப நல்லா இருந்தது சார். இல்ல Thank பின்னாடி you. தருணங்கள் சொன்னபோது சந்தோஷமா இருந்தது. தருணங்களோட அர்த்தங்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Thank you, ma. Thank you. இவ்வளவு எனக்கு தெரியும். சாப்பிட்டு அவங்களுக்கு எப்படி தோணி இருக்கு பாருங்களேன். அதுதான் எல்லாரும் ஒரு மாதிரி கவலைப்பட்டுன்னு தான் உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி இருக்கேன்னு. நீங்க அதுலயும் அந்த நீங்க வந்து எவ்வளவு கிரியேட்டிவா இல்ல இது நான் அந்த பாட்டு போட்டது எப்போ போட்டது. ஆனா அந்த சமயத்துல நினைச்சேன், இந்த மாதிரி நினைச்சுட்டு இருந்தா நிஜமாவே இதானே நம்ம பகவான் இதுதானே சொல்றார். அந்த காலேச்சு மாமேவே சொல்றாரு இல்லையா. அது அந்த காலமா இருக்க போறது நமக்கு தெரியாது. எதுக்கும் நம்ம பகவான் பேர் எடுக்கணும். சரணம் எல்லாம் பகவான்கிட்ட சரணம் கொடுத்துட்டா அப்புறம் என்ன நடக்கிறதோ நல்லது தானே நடக்கும் அப்படிங்கறத ஒரு தாட்டை மைண்ட்ல கொண்டு வந்ததுனால இந்த மைண்ட்ல ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்தது. ஆஹா அப்படி சிரிச்சுண்டு உள்ள போனேன், சிரிச்சுண்டு வெளியில வந்தேன். ஒருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்காம இருந்து எனக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம. ஏன்னா அந்த சமயத்துல ஸ்ட்ரெஸ் இருந்தாதான் இன்னும் உயிருக்கு ஆபத்து. ஸோ அதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வராம ஜாலியா இந்த பாட்டை நினைச்சுட்டு உட்காண்டிருந்தேன். ஏன்னா ஒரு 30 நிமிஷம்தான் அந்த
ஃபுல் ஆப்ரேஷனும் அந்த 30 நிமிஷமும் இந்த சரண சரண ஹே மாதவ சரண சரண ஹே மாதவ சரண, எங்கேயாவது மைண்ட் இப்படி போற மாதிரி இருந்தாலும் சரண சரண ஹே மாதவ சொன்னோன்னா அது திரும்பி அதுல வந்துருது மைண்டு. ஒரு மாதிரி ஓடிது. அது நான் எல்லாருக்கும் அனுப்புறேன். நல்லா இருக்கும். அந்த சிம்பிளான பாட்டு தான், ஒன்றும் ஜாஸ்தி வேர்ட்ஸ்லாம் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த அட்லீஸ்ட் இந்த 2 லைன் ஞாபகம் வச்சிருந்தாலும் போதும். சரண சரண ஹே மாதவ கீதா காக்கே கரும் ஸ்மரண அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாலே பகவான் மனசுலயே இருப்பார். அதான் பகவானுக்கும் தேவை, நமக்கும் தேவை.